அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் இடையே சமீப நாட்களாக உட்கட்சி பூசல் நிலவி வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் சிலர் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்தனர். இது ஒருபுறம் இருக்க, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லிக்கு தனி ஆளாக சென்று மத்திய அமைச்சரை சந்தித்து வந்திருக்கிறார். இந்த சந்திப்பின் பின்னணி அதிமுகவுக்கு அலறலை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது பாஜக. இதற்கான பேச்சுவார்த்தையில்தான் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டார் என்றும் சில தகவல்கள் வெளியானது. ஆனாலும் அதிமுக தரப்பில் இருந்து அது மறுக்கப்பட்டது. மேலும் அமித்ஷா தனியார் சேனல் பேட்டியில் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கே பெரிய தலை ஒருவரை, அதன் பின் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்ததாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சராக இருக்கும் மற்றொருவரையும் செங்கோட்டையன் சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த சந்திப்பில் மத்திய அமைச்சர் அட்வைஸ் கொடுத்திருப்பதாக கூறப்படுவது, தேர்தலுக்குள் அதிமுக நம் கைக்கு வந்துடும், நீங்க தான் பொதுச் செயலாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர், அதனால் எந்த அரசியல் முடிவையும் இப்போதைக்கு எடுக்காதீங்க, உங்களுக்கு மத்தியில் இருந்து பாதுகாப்பு படைகளை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளோம், கிடைக்க வேண்டிய சூழலில் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தும் கை கொடுக்கும், அதுவரைக்கும் திமுக பக்கம் சென்றால் அமைச்சர் பதவி கிடைக்கும் என சென்று விடாமல் உங்கள் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்யுங்கள் என மத்திய அமைச்சர் கூறியிருக்கிறாராம். இதனையடுத்து செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களை வீட்டிற்கு அழைத்து ஆலோசனை செய்ய தொடங்கி இருப்பதாகவும், ஆதரவாளர்களும் இதற்கு ஓகே சொல்லி பொறுத்திருப்போம் என உறுதுணையாக இருக்கிறார்களாம். இதனால் கோபி அருகே புள்ளம்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் இல்லத்தில் நிர்வாகிகள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் டெல்லியில் மத்திய அமைச்சரை சந்திக்க திட்டம் போட்டிருப்பதாகவும், டெல்லி சென்று கூட்டணி குறித்து உறுதிப்பட பேசவும், தங்களது ஆதரவாளர்களை கைக்குள் வைத்திருக்க அனைத்து வேலைகளிலும் இறங்கியிருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்து ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் தயாரித்ததாகவும், ஆனால் அதனை எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பி வைக்காமல் கிடப்பில் வைத்துவிட்டார் என்றும் ஒரு தகவல் செங்கோட்டையன் தரப்பில் பரவியிருக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.